வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தற்போது காணப்படும் சீரற்ற வானிலை காரணமாக 300க்கும் அதிகமானவர்கள் பாதிப்பு. பால்மா மற்றும் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பதற்கான தீர்மானம் இல்லை என அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவிப்பு. எண்ணெய் வளமிக்க பகுதிகளில் கூட்டுறவு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது குறித்து சூடான் மற்றும் தென் சூடான் ஆகிய நாடுகள் கவனம் செலுத்தியுள்ளன. விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது காணப்படும் சீரற்ற வானிலை காரணமாக 300க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற வானிலை தொடர்ந்தும் காணப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3வது நாளாக இன்றும் கடும் காற்றுடன் பலத்த மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்கள் கடற்றொழிலில் ஈடுபடுவதனை தவிர்த்து வருகின்றனர். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடரும் மழையினால் சுமார் 100 பேர் இடம்பெயர்ந்து தற்காலிக இடங்களில் தங்கியுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது. இடம்பெயர்ந்தவர்களுக்கான நிவாரண உதவிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலும் கடும் காற்று வீசுவதாகவும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். 4வது நாளாக இன்றும் தொடரும் மழையினால் பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு பெருமளவு குறைவடைந்துள்ளது. வயல் நிலங்கள் மற்றும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் நேற்று முதல் கடும் மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்திலும் நேற்றிரவு முதல் கடும் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பு காரணமாக கரையோர பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தற்காலிகமாக தங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். கடற்றொழில் நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது. புத்தளம் மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீனவர்கள் கடற்றொழிலில் ஈடுபடவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தாளமுக்க நிலைமை புத்தளத்தை அண்மித்த கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த தாளமுக்கமானது புத்தளம் ஊடாக மன்னாரை நோக்கி நகர்ந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் குறிப்பிடுகின்றார். இலங்கையின் வடபகுதிக்கு மேலாக காணப்படும் தாளமுக்கமானது மிக மெதுவாக நகர்ந்து புத்தளம் மன்னார் வளைகுடாவை அண்டிய பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் காற்றுடன் கூடிய மழை கொண்ட காலநிலை வட பிராந்தியத்தில் என்றும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தாளமுக்கத்தின் காரணத்தினால் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் கடும் காற்றும் கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சிக்கு அளவான மழைவீழ்ச்சியில் பிராந்தியங்களிலும் வடபகுதியை சூழ உள்ள ஆழகாடல் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா பகுதியிலும் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமேற்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் சமூக மத்திய ஊவா மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். நீர்கொழும்பு முதல் காங்கேசந்துறை ஊடான மட்டக்களப்பு வரையான ஆழ்கடல் பகுதிகளில் இடையிடையே மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாலத்துக்கு 30 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். நீர்கொழும்பு முதல் காங்கேசந்துறை ஊடான மட்டக்களப்பு வரையான ஆழ்கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாகவும் அபாயகரமானதாகவும் என்றும் காணப்படும். திருகோணமலை, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் பயிர் செய்கை நடவடிக்கைகளுக்கு நீரை விநியோகிப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த பகுதிகளில் நேற்றைய தினம் மழை வீழ்ச்சி பதிவாகியதாகவும் எதிர்வரும் 3 நாட்களுக்கு மழை பெய்தால் மாத்திரமே பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை உரிய முறையில் முன்னெடுக்க முடியும் என திணைக்கள நீர்முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென் குறிப்பிட்டார். நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள 72 நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் 42% குறைவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
திசாவெவ, நாச்சதுவ, பசவக்குளம், கவுடுள்ள மற்றும் கந்தலா நீர்த்தேக்கங்களில் இருந்து செய்கைகளுக்கான நீரை விநியோகிப்பதற்கு போதியளவு நீர்மட்டம் காணப்படவில்லை என அவர் கூறினார். எனவே தொடர்ச்சியாக மழை வீழ்ச்சி கிடைத்தால் மாத்திரமே செய்கைகளை அழிவடையாது பாதுகாக்க முடியும் என திணைக்கள நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். பல்வேறு நீரேந்து பகுதிகளில் இருந்து பெற்றுக்கொள்ளும் குடிநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை மக்களுக்கு அறிவித்துள்ளது. பல்வேறு காரணங்களால் நிலக்கீர் நீர் அசுத்தமடைந்துள்ளமை ஆய்வுகளிலிருந்து கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங்க தெரிவித்தார். கிணற்று நீர், ஊற்று நீர் மற்றும் குழாய் நீர் என அனைத்தையும் நன்கு கொதிக்க வைத்து ஆறவிட்டு அருந்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் நோய் தொற்றுக்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 80 பீப்பாய் எத்தனோலை சுங்கப் பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். இதன்படி இன்று 16,500 லிட்டர் எத்தனோலை கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்கப் பணியகத்தின் ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். ஒரு கடவத்தை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த எத்தனால் மீட்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாம் ஆயில் என கூறி போலி ஆவணங்களை சமர்ப்பித்தே இந்த எத்தனாலை கொண்டு செல்ல முயற்சித்துள்ளமை விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த எத்தனாலை இறக்குமதி செய்த நபர் இதுவரை எந்த விதத்திலும் பணத்தை செலுத்தவில்லை என்பதுடன் ஆவணங்கள் அனைத்தும் போலியாகவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் லெஸ்லி காமினி கூறினார். இதனால் சுமார் 1 கோடி ரூபாய் வரி பணம் நட்டம் ஏற்பட்டதாகவும் சுங்க பணியகத்தின் ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுங்க பிரிவினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். பால்மா மற்றும் எரிவாயுவின் விலையை அதிகரிப்பதற்கான தீர்மானம் அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். குருநாகல் ரத்கல்ல பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் இந்த கருத்தினை தெரிவித்தார். කිරිපිටි හංගගෙන කිරිපිටි වෙළඳපොළ නිකුත් නොකර ඉන්නවා නම් பால்மாக்களை சந்தையில் விற்காது பதுக்கி வைத்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை தலைவருக்கும் அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளேன். நாங்கள் இதுவரை விலை அதிகரிப்பு தொடர்பில் எந்தவிதமான தீர்மானமும் எடுக்கவில்லை என்பதை தெளிவாக கூறுகின்றேன். பால்மாக்கள் மற்றும் எரிவாயு போன்றவற்றிற்கான விலையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் என்ற முறையில் எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை. அவசியத்திற்கு ஏற்ப கடந்த காலங்களில் தீர்மானம் எடுத்தோம். எதிர்காலத்தில் அவ்வாறான முடிவுகள் இருக்க நேர்ந்தால் நாங்கள் அவ்வகையான முடிவை எடுப்போம். ஆனால் நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் தீர்மானம் எடுப்பதற்கு எந்த ஒரு நிறுவனத்திற்கும் இடமளிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிவித்துள்ளேன். கல்வத்த செய்தி கைத்தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். தமது வேலையை நிரந்தரமாக்குமாறு கோரி இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். பெல்வத்த சீனி தொழிற்சாலையில் சாரதிகளாக பணிபுரியும் 34 சாரதிகள் இன்று காலையிலிருந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தொழிற்சாலையின் கட்டுப்பாட்டு அதிகாரியின் காரியாலயத்தின் கூரை மீதேறி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தாம் இந்த தொழிற்சாலையின் 10 வருடத்திலிருந்து 24 வருடங்களாக பணியாற்றுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். தமது வேலையை நிரந்தரமாக்கி அதற்கான கடிதத்தினை வழங்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ரத்தினபுரி பெல்மடுள்ள வீதியில் இன்று அதிகாலை 2 பஸ்கள் மோதி இடம்பெற்ற விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த பஸ் விபத்து இன்று அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் தனியார் பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்துள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சூரியபெவையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸும் பிபிலேகமவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸை முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். காயமடைந்தவர்களில் 4 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். கடுகஸ்தோட்டை உக்குரசப்பேட்டிய பகுதியில் 2 கொலை செய்யப்பட்டுள்ளனர். கழுகம்மன பகுதியை சேர்ந்த 40 வயதான ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். முச்சக்கர வண்டியில் நேற்று வீட்டிலிருந்து கழுகம்மன நகரத்திற்கு பயணித்த சந்தர்ப்பத்தில் உக்குரஸ்பிட்டிய பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவருடன் வேலை புரியும் ஒருவர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதி சந்தேகத்தின் பேரில் கடுகஸ்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துக்கு பயன்படுத்திய ஆயுதம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் திட்டபஜ்ஜல அரசு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சிலாபம் முன்னேஸ்வரம் பகுதியில் பெருமதி வாய்ந்த வலம்புரி சங்குகளுடன் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக சிலாபம் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 6 வலம்புரி சங்குகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். காலி, கிந்தோட்டி பகுதியை சேர்ந்த கணவர், மனைவி மற்றும் அவர்கள் பயணித்த காரின் சாரதி ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சிலாபம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் அவர்கள் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.